ஓகே கைஸ், டுடே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைசேஷன் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்றத இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். வித் எக்ஸாம்பிளோட எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்ற அந்த கம்ப்ளீட் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரியலைசேஷன் எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எங்கே யூஸ் பண்ணணும்னா முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எங்கெங்கெல்லாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ அந்த இடத்துல இந்த சீரியலைசேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது சீரியலைசேஷன் போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட் டைமில் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக மில்லியன்ஸ் ஆஃப் யூசருக்கு வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் பார்க்குற ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி வருது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை எஃபெக்டிவான மேனரில் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த சீரியலைசேஷன் அப்படின்றத கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ to make the data transfer more effective manner. ஓகே, ஸோ அதாவது உங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ் மேனரில் கொண்டு வரது தான் வந்து சீரியலைசேஷன் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த சீரியலைசேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இந்த எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சீரியலைசேஷன் என்ன பண்ணோம்னா இட் கன்வெர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் into stream. ஓகே, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஜாவா பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சீரியலைசேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அந்த கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமுக்கும் ஒரு ஸ்ட்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஆர் 7 செகண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் எடுத்துக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் டைம் வந்து அந்த இடத்துல சேவ் ஆகுது. ஓகே, அப்ராக்சிமேட்டாக 30 to 40% ஆஃப் டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நம்ம வந்து ஸ்ட்ரீமை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ட்ரீம்னா என்னன்னு தெரியாது. ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா தான் ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீம் பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சீரியலைசேஷன் வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சீரியலைசேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு சீரியலைசபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதை நம்ம ஒரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணுறது மூலிமா அந்த கிளாஸை நம்ம இந்த சீரியலைசேஷன்ற கான்செப்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ we need to inherit the serializable interface. சீரியலைசபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் இன்ஹெரிட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு இந்த சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது இது வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுல இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சீரியலைசபிள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு சில வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம். இப்போதைக்கு இந்த 2 மட்டும் இருக்கட்டும். ஸோ நேம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து கெட்டர் செட்டாக க்ரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ன்றது கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஜாவா கோட்லேருந்து ஒரு ஃபைல் லொக்கேஷனில் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போது ரைட்டாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டூடெண்ட் டாட் செட் ஐடி நம்ம வந்துட்டு கெட்டர் செட்டர்ஸ் வந்து செட்டல் மெத்தட் வச்சு அதுக்கு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட தீனா அப்படின்ற நேம் வச்சுக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
நான் வந்துட்டு ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணோம் கரெக்டாக. அதுக்கு வந்து நம்ம ஃபைலுன்ற அந்த ஒரு கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் ஈக்குவல் டு நியூ ஃபைல். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை வந்து நம்ம java.ioன்ற இந்த பேக்கேஜ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறீங்க ஆர் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்ற அந்த ஒரு பாத்தை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் வந்து என்னோட டி டிரைவில் சாம்பிள்னு வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட இந்த ப்ராசஸை பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ அப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன் அந்த ஃபைலோட நேம் தரணும். அந்த ஃபைல் என்ன டைப் ஆஃப் ஃபைல் நான் கிரியேட் பண்ண போகிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அதனால் அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் தரணும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் எனக்கு ஏன் எரர் வருது அப்படின்னா இந்த பாத்னால தான் நமக்கு எரர் வருது. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாஷை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரீசன் வந்து ஏன் நம்ம பேக்ஸ்லாஷ்க்கு எரர் இருந்ததுன்னா பேக்ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக ஸ்லாஷ் என்ன நியூ லைன் ஸ்லாஷ்னா ஒரு டேப் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் வரலாம், அந்த ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ்னால அதை வந்து கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்லி. ஓகே, அதுக்காக நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லொக்கேஷனில் ஃபஸ்ட் நம்ம ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் டாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபைல் எக்ஸிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த அதாவது அந்த லொக்கேஷனில் இந்த பர்டிகுலர் ஃபைல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஸோ அப்போ இந்த ட்ரூ பிளாக்குள்ளே வரும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த நெகட்டிவாக செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபைல் இல்லைனா தான் எனக்கு இதுக்குள்ளே வரணும். அப்போது ட்ரூ வந்தால் எனக்கு என்ன ஆகும்னா இந்த நாட் மூலிமா அது ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ உள்ளே வரும். நான் என்ன பண்ணேன்னா ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். அதையும் நான் இஃப் கண்டிஷனில் கொடுத்துக்கிறேன், கிரியேட் நியூ ஃபைல். எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நமக்கு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா நீங்கள் பண்ண போகிறது ஒரு இன்புட் அவுட்புட் ஆப்ஷன். அதாவது நான் ஒரு ஃபைலை ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு அதை கிரியேட் பண்ண போகிறேன்றது ஒரு அவுட்புட் ஆப்ஷன். ஓகே, அப்போ நமக்கு எரர் வரும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் த்ரோஸ் கொடுத்தேன், எனக்கு மேலே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஆட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். output equal to new object output stream. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படி அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்ற இன்னொரு கிளாஸை தான் வந்து அது ரிசீவ் பண்ணும். ஆனால் நம்ம இங்கே வச்சுருக்கிறது ஃபைல் கரெக்டாக. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல செமிகோலன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நியூ அந்த அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த ஃபைல்ன்ற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஃபைல்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்டை இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது. இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா ப்ராசஸும் நமக்கு இதுக்குள்ளே தான் நடக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்புட் கொடுத்துருக்கோமா. ஸோ அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டாட் ரைட் ஆப்ஜெக்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். இதில் நமக்கு ரைட் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கா. ஸோ இந்த மெத்தட் வச்சு நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரைட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்றது. அப்போ காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல இந்த அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை இந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண ரீசன் இதுதான் நம்ம வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேண்டேட்டரியாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அவுட்புட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா நமக்கு வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது ஃபைல் ஒழுங்காக ரைட் ஆகாது, டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா சக்ஸஸ்னு ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபைல் இல்லைனா உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஃபைலுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட் ரைட் ஆகிடும். ரைட் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் வரி அது ஆக்சுவலாக இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எனக்கு இங்கே இருக்கிற எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக நடந்துருச்சுன்னா இருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோமா. ஓகே, சக்ஸஸ் வந்துடுச்சு. அப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பராக நடந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு என்னோடய டி டிரைவ்க்குள்ளே போயிட்டு ஸோ அது கரெக்டாக வந்திருக்கா இல்லையன்றது மட்டும் நான் செக் பண்ணால் போதும். சாம்பிள்
ஸோ ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோல் கிரியேட் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ 725 இதான் இன்றைக்கான டேட்டில் தான் நான் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அந்த டேட்டா இருக்குது. அதே மாதிரி அந்த டேட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ரீசன் ஏன்னா இது ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிடும். ஒரு ஸ்ட்ரீம்ன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எப்படி ரிசீவ் பண்ணி செக் பண்ணுறது? இப்போ நம்ம அந்த ஃபைலை போய் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அப்போ அந்த பார்த்துல நமக்கு அந்த ஃபைல் ரைட் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ரீசன் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்ன்றது ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரீம் வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ எப்படி நம்ம இதை ரைட் பண்ணோமோ அதே மாதிரி அதை ரீட் பண்ணி அந்த வர ஸ்ட்ரீமை திரும்ப ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி தான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட பார்ட் 2 உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதாவது ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எரர் வருது, ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னோட கண்டென்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நான் அடுத்து ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன எரர்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோட் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து நம்மளோட பிளாக் சைட்டுக்கு போகும். அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ரோக்ராமோட சோர்ஸ் கோடை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ்.